ஹலோ கைஸ், எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வைக்க. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 99க்கான எபிசோடு தான். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சட்டுன்னு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணால் டே 99 மார்னிங் ஆக்டிவிட்டிக்கான லெட்டர் வந்தது. இன்னொருத்தருக்காக கேம்பெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதும் சூப்பர்ப்பா, இதை பாசிட்டிவாகவும் பண்ணலாம் நெகட்டிவாகவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவேந்தர்கள் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. இந்த அர்ச்சனா, மாயா, விஜய்லாம் ஃபர்ஸ்டே போய் உட்காந்துக்கிட்டு பிக் பாஸ்ல இருக்கிறவங்கலாம் முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதும் மணி, நீங்க வெட்டியா உட்காந்துட்டு இருந்தீங்க, நாங்க காலைல நாஸ்தாக்கு எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டாப்ல. நம்ம மாயாக்கு தான் மணி என்ன பேசினாலும் கிருஷ்ணாயில ஊத்துனாப்புல எரியுமே, அதே மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கேம்பெயின்ல அர்ச்சனாவை தவிர எல்லாரும் மாத்தி மாத்தி ஓட்டு கேட்டுக்கிட்டாங்க. என்னடா இது டைட்டில் வின்னருக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம அர்ச்சனா தினேஷ்காக ஓட்டு கேட்டாங்க. நான் கூட வஞ்ச புகழ்ச்சியை நீ எதிர்பார்த்தேன், பட் இந்த போல பாசிட்டிவா தான் சொன்னிச்சு. இதை கேட்டதும் தினேஷ், இது வேற அண்ணனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டுருச்சு, இதுக்கப்புறமா இதுகிட்ட எதுவுமே கேட்க முடியாதே, சரி உரிமையா கேட்போம், இதுக்கப்புறம் அப்படிதான் சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இந்த அர்ச்சனா பிள்ளை சும்மா இல்லாம பூரி சுட்டுக்கிட்டு இருந்த தினேஷ் கிட்ட எண்ணெயாலே அது மேல ஊத்தணும், இப்படி சுடுங்க அப்படி சுடுங்க அப்படின்னு சொன்னதும், இவ்வளோ நல்லா சொல்றியம்மா நீ ஏன் வந்து சுடு அப்படின்னு சொன்னதும் அந்த பிள்ளை டென்ஷன் ஆயிடுச்சு. அண்ணே கொந்தளிச்சாதீங்கண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க, அறியாப்புல தெரியாம கேட்டேன். இன்னும் 5 நாள் தான் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த கர்மத்தெல்லாம் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நாசூக்கா சொன்னிச்சு. இதுக்கப்புறமா இதை பத்தி மாயாட்ட புலம்ப அந்த பக்கமா வந்த விஜய், ஷாலினி எனி ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. பிரச்சனையை தீர்த்து வேணி அவையா யாராவே நான் எதுக்கு இருக்கேன், பேசப்படாது. இந்த மாயா புள்ள அவரை துரத்தி விட்டுட்டு, நீ சவனேன்னு இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல, நீ வந்து அவரை சீண்டுனா பதிலுக்கு அவர் அப்படிதான் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிச்சு. பாரு, இது ஏன் தினேஷ்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் கவின் மில்க்ஸ்ல இருந்து எல்லா ஃபைனலிஸ்ட்டுக்கும் கிஃப்ட் ஆம்பர் கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வாங்கினாங்க. அர்ச்சனா பிள்ளை பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு போர் அடிக்குது 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 அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு கிடந்தது. இதை கேட்ட மணி விஷ்ணு கிட்ட, ஏன் இப்படி புலம்பணும், என்டர்டைன்மெண்ட் பண்ண வேண்டியதானே, பூர்ணிமா இருந்தாதான் இவங்களுக்கு போர் அடிக்காதா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருந்தாரு. மதிய வாக்கில் ஜி ஸ்கொயர்ல இருந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, டைட்டில் வின்னருக்கு 15 லட்ச ரூபா மதிப்புள்ள லேண்டு ஃப்ரீயாமா. 50 லேக் பிளஸ் 15 லேக் பிளஸ் இந்த கிஃப்ட் வச்சரு ஹேம்பர்லாம் சேர்த்தா 1 கோடி வராது. 1 கோடி 1 கோடிப்ப நீ பார்த்த. ஆமாப்ப 1 கோடிப்ப இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபா. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜியோட மற்றவங்க ஸ்ட்ராட்டஜியை கம்பேர் பண்ணி நான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. எப்படிலாம் டைமை ஒப்பைத்துறாங்க பாருங்களேன். உங்களுக்காக ஓட்டு கேளுங்க, மற்றவங்களுக்காக ஓட்டு கேளுங்க, உங்களோட மற்றவங்களை கம்பேர் பண்ணி உங்களுக்காக ஓட்டு கேளுங்க. நான் கூட எக்ஸாம்ல இதை விட கம்மியாக தான் கதை அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரே விஷயத்த எப்படி மாத்தி மாத்தி கேக்குறாங்க. பேசாம பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம் வேலை ஏதாவது காலியா இருந்தா சொல்லுங்க, செம்ம ஜாலியா இருக்கும் போல இருக்கே. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். எல்லாம் வழவழன்னு பேசிட்டு இருந்தாங்க. இம்பார்ட்டன்டான விஷயத்த மட்டும் உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். நம்ம தினேஷ் அர்ச்சனா மாதிரி நான் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், இந்த விஜய் வந்து எதையும் ஓப்பனா சொல்ல மாட்டான், ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னு நினைப்பான், ஆனா நான் வந்து ஓப்பனா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணாரு. மாயா வந்துட்டு விஷ்ணு மணி அர்ச்சனாவை வச்சு செஞ்சுட்டாங்க. விஷ்ணு வந்து தேவையில்லாம வாய விடுவாரு, ட்ரிகர் ஆவாரு, அவரை கம்பேர் பண்ணும்போது நான் பெட்டர். இந்த மணி வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ட்டே கொடுக்க மாட்டான், அவன் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பான். எனக்கு இந்த வீட்டுல பூர்ணிமா கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. என்ன மோட்டார்ல வேற சத்தம் கேக்குது? டேய் யாரடா உள்ள? டேய் நான் எங்கேயுமே கண்ட்ரோல் பண்ணதில்லை, அதனால நான் அவனை விட பெட்டர். இந்த அர்ச்சனா வந்து எடுத்து வைக்கிற பாயிண்ட் 3 கோடி மக்கள்கிட்ட போய் சேருது. அவங்க வந்து ப்ரொக்ரெசிவா யூஸ் பண்ணதே கிடையாது. நான் இது சரி இது தப்புன்னு சொல்லியிருக்கேன், அவங்க அதை பண்ணதில்லை, அவங்களோட நான் பெட்டர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நீங்க பண்ணா கரெக்டு ஃபேர் கேம், அடுத்தவங்க பண்ணா வேக்கு தப்பு அப்படின்னு சொல்லுவீங்களே, அதை தானே சொல்றீங்க மாயா. அடுத்ததாக வந்த விஷ்ணு பாரபட்சமே பார்க்கல, எல்லாரையும் வாருன்னு வாரி விட்டாரு. இதுல ஹைலைட்டா அட்டாக் பண்ணதே அர்ச்சனாவையும் மாயாவையும் தான். அடுத்ததாக வந்த நம்ம விஜய் மாயா உட்பட எல்லாரையும் டேமேஜ் பண்ணி விட்டாரு. அவரு ரீஎன்ட்ரி கொடுத்தம்போது ஒரு வேலை பண்ணார்ல, அதை இங்க திருப்பி பண்ணி விட்டாரு. எனக்கு பார்க்க செம்ம ஜாலியா இருந்தது. தினேஷ் வந்து பேக்கேஜ் கேரி பண்றாரு, விஷ்ணு வந்து ஈஸி டார்கெட்டை தான் அட்டாக் பண்ணுவாரு, மணி வந்து கோரியோகிராஃபியே பண்ணதில்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் எதுல சேர்த்துக்கிறதுன்னு தெரியல. ஹைலைட்டே அர்ச்சனா தான்.
இவங்களே ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கான ஆன்சராவும் இவங்க தான் இருப்பாங்க. நம்மலாம் ஒரு விஷயத்த ஒரு தடவை தான் சொல்லுவோம். ஆனா இவங்க 10 தடவை சொல்லுவாங்க. அது எப்படியும் 1 ஹவர் ஷோல வந்துரணும் அப்படிங்கிறதுக்காக அப்புன்னு சொன்னாங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இது மாயா கேட்ட உடனேவே பின்றான்ல நோட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரே குஜால் ஆயிட்டாங்க. ஆனா விஜய் அர்ச்சனாவை பத்தி சொன்னது பூராவே உண்மைதான். அவங்க ப்ரொஜெக்ஷன் கேம் விளையாடுறாங்க. அவங்க 6 சீசனையும் கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காங்க. எப்படி பேசினா எப்படி போகும், எப்படி விளையாடணும்னு அவங்க தெரிஞ்சுட்டு விளையாடுறாங்க. பேசுறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த விஜய், நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா விளையாடுறீங்க, உங்களோட நான் இருக்கேன், கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாமி நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். அடுத்து வந்த மணி விஜய் கொடுத்த அட்டாக்கு பதில் அட்டாக் கொடுத்தாங்க. நான் கோரியோகிராஃபி பண்ணதே இல்லைன்னு சொன்னாங்க. பட் தீபாவளி டாஸ்க்ல நான் கோரியோகிராஃப் பண்ணி அவங்க என்னை பாராட்டியிருக்காங்க. இவன் சேஃப் கேம் விளாட்றான், அவன் ஸ்ட்ராட்டஜியை கம்பேர் பண்ணும்போது நான் பெட்டர் பிளேயர். மாயாக்கு 2 ஃபேஸ் இருக்கு. நான் பூகம்பம் டாஸ்க்ல விளையாட போக முன்னாடி நல்லா விளையாடுன்னு சொன்னாங்க. ஆனா விளையாண்டு முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா போரிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு மணி பேசும்போதே குறுக்க வந்த நம்ம மாயா, உங்களுக்கு புரியலங்க, உங்களுக்கு புரியல, நீங்க பதட்டப்படாம பேசுங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது குட்டு வெளில வந்துரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க போல. இது வந்தா என்ன மாயா, நீங்களாம் எப்பவோ போக வேண்டிய ஆளு, உங்களெல்லாம் திட்டி திட்டி எங்களுக்கே போர் அடிச்சு போச்சு. லாஸ்டா மணி இவங்க ட்ராமாவை ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சு விளையாடுறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது நான் பெட்டர் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாரு. கட்சியாக தான் வந்தாங்க நம்ம அர்ச்சனா. நீங்கள்லாம் பேசும்போது நான் இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு எனக்கே ஷாக் ஆகுது அப்படின்னு சொல்லி இவங்க பேச ஆரம்பிச்சோன்னே தினேஷ், மா எங்களை கம்பேர் பண்ணும்போது உன் ஸ்ட்ராட்டஜி எப்படி பெஸ்ட்டு அப்படின்னு மட்டும் சொல்லுமா அப்படின்னா, இல்லை இல்லை இல்லை, நோ 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 நோ, நான் பேசும்போது யாரும் குறுக்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சாங்க. மொத்த ஹவுஸ்மேட்ஸும் நீ என்ன பேசணுமோ அதை பற்றி மட்டும் பேசு, விஷ்ணு பேசுனதுக்கெல்லாம் எனக்கு ஆப்போஸ் பண்ணி பேச நிறையா இருக்குது அப்படின்னு மாயா சொல்லணும். விஜய் மணி எல்லாருமே நம்ம அர்ச்சனாக்கு ஆப்போசிட்டாக பேசினதும் இதுக்கு மேலே இது இவங்ககிட்ட வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேஸ்ட்டே, நான் தான் பெஸ்ட்டு, என்னை விட மாயா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க. எம்மா அர்ச்சனா உனக்கு உழுகுதே ஓட்டு, அதில் 30% உனக்கானது, 30% பிஆர், பாக்கி இருக்கிற 40%ம் என்ன மாதிரி மாயா டைட்டில் வின்னர் ஆகக்கூடாது அப்படின்னு போடுறதுதான். நீ ஏன் மாயா பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன்னா எங்க நெஞ்செல்லாம் என்ன ஆகும் யோசிச்சுப்பார். கடைசியா பிக் பாஸ் நினைச்சது நடந்துருச்சு. அர்ச்சனா அந்த பக்கம் மாயாட்ட புலம்பிட்டு இருந்தாங்க, மணி உள்ளார விஷ்ணு கிட்ட புலம்பிட்டு இருந்தாரு. மாயா மணி பண்ண வேலையை எப்படி பேட்ச் ஒர்க் பண்ணி மறைக்க முடியுமோ அதை அர்ச்சனா கிட்ட சொல்லி மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்டா லுங்கி கிஃப்ட் ஆம்பர் கொடுத்துருந்தாங்க நண்டு பிரான்ச்ல இருந்து. அப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் காயின்ஸை வச்சு விஷ்ணு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வீடியோ கால் பேசிட்டு இருந்தாரு. ஏன்பா தம்பி, உனக்கு இந்த ஆம்பளை பசங்களெல்லாம் ஃப்ரெண்டே இருக்காதா, எங்க பார்த்தாலும் பொம்பளை பிள்ளை ஃப்ரெண்ட்ஸாவே வச்சிருக்கிற, பிள்ளைங்களும் வந்ததுக்கு புலம்பாதரா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் போட்டுட்டு போயிடுச்சிங்க. அவ்வளோதான் இன்னைக்கான பிக் பாஸ் எபிசோட். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் உங்களுக்கு இன்னும் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அடுத்ததா யார் அந்த டாப் 3 கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அனன்யா, வினுஷா, ஐசோதா ரீஎன்ட்ரி ஆமா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டாடா, பை பை.